அனுதினமும் ஒரு 5 நிமிடம் என் ஆண்டவருக்காய் நான் ஸ்தோத்திர பலிகள் எடுத்து நன்றி பலி செலுத்தி ஆவிக்குரிய பாடல்களை புகழ்பாக்களையும் பாடி சமர்ப்பிக்கும் பொழுது அவர் நம்மோடு ஒரு 5 நிமிடம் அவளோடு பேச விரும்புகிறார். இன்று அவர் நமக்கு என்ன பேச போகிறார்? நமக்கு என்ன இறை செய்தியை தரப்போகிறார்? ஆண்டவரே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன். இதை கேட்கப் போகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், கேட்டுக்கொண்டிருக்கின்ற பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் சிரம் தாழ்த்தி வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். இயேசுவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். சங்கீதம் 46:1 சொல்வதைப் போல, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார், இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆவியானவரே, நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சுப்பா, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே 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 நீர் வாருமே. நிறைவே நீர் வேண்டுமே. நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே, நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் அப்பா. நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. 1 யோவான் 1:1 வாசிப்பது போல, நாங்கள் கண்டோம், கேட்டோம், தொட்டுணர்ந்தோம், அதையே நாங்கள் பறைசாற்றுகிறோம் என்று சொல்வதை, யோவான் நற்செய்தி 1:2 சொல்வதைப் போல, வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார் என்ற வார்த்தை இன்று நம்மோடு ஆவியானவர் என்ன பேசப் போகிறார்? ஆவியானவரே, நீர் பேசும் என்று கேட்ட பொழுது ஆவியானவர் நமக்கு தருகின்ற அருமையான இறை இரக்கத்தின் செய்தி, என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, என் சகோதரியே, என் தேவ சனமே, நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்ற உம்முடைய வார்த்தைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நீ நம்பிக்கைக்கு உரியவளாக இருப்பது பற்றி உனக்கு நன்றி கூறுகிறேன். நீ நம்பிக்கைக்கு உரியவளாக இருப்பது பற்றி உனக்கு நன்றி கூறுகிறேன். உனக்கு சமாதானம். என் அன்பு குழந்தாய், இந்நாட்களில் எனது அன்பு நிறைந்த புன்னகையை நான் உனக்கு அளிக்கிறேன்.
என் அன்பு குழந்தாய், இந்நாட்களில் எனது அன்பு நிறைந்த புன்னகையை நான் உனக்கு அளிக்கிறேன். அதனால் உன் சிலுவைகளைப் பற்றி நீ அதிகமாக துன்புறாமல் இருக்க முடியும். என் சிறிய ஆன்மாவே, என் கரத்தை பற்றிக்கொள். நானே உன்னை வழி நடத்துபவளாக இருப்பேன். எல்லா இடங்களிலும் நீ என்னை காண முயற்சி செய். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்பதை நீ மறந்து போகாதே. அதை நான் விரும்பவில்லை. நான் உனக்காக செய்பவற்றை நீ பரவசத்துடன் பார்க்க வேண்டி ஜெபி. என் அன்பு உன் வாழ்வின் பல காரியங்களை தலைகீழாக மாற்றிவிடும் என்பதை நீ இன்று அறிய வேண்டும் என நான் விரும்பி கேட்கிறேன். ஆனால் இதை பற்றி அதிர்ச்சி அடையாதே. ஒரு குடுவையின் மூடி திறக்கப்படுவதற்காக காத்திருப்பது போல இரு. ஒரு குடுவையின் மூடி திறக்கப்படுவதற்காக காத்திருப்பது போல இரு. மூடி திறக்கப்பட்டதும் அதனுள் இருப்பது வெளிவரும். உனக்கு புரிகிறதா? உன்னுடைய ஒவ்வொரு சிறிய பார்வையும் கூட நான் என் இதயத்திற்குள் எடுத்து செல்கிறேன். என் மகளே, என் மகனே, என் சகோதரனே, சகோதரியே, சில சமயங்களில் நான் உன்னை பார்க்க மறந்து விடுகிறேன் என்று நீ நினைக்கிறாய். நான் அதிக வேலையாக இருப்பதாக நீ நினைக்கிறாய். என் குழந்தாய், நான் உன் இதயத்துக்குள்ளேயே பார்க்கிறேன். நீ என் குழந்தை இல்லையா? இப்ராஹிமின் அருமை மகள் அல்லவா? உனக்கு எதிராக நான் அடிக்கடி எவ்வளவு எதிராக பேசிய போதினும் உனக்கு நான் இரக்கம் காட்டாது இருப்பேனா? நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். நான் உன் மீது அக்கறை, ஆண்டவருக்கு என் மீது அக்கறை உண்டா என்ற கேள்வி நமக்கு உண்டு. நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன். நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர். அதனாலதான் விடுதலை பயணம் 16ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆண்டவர் மோசேயை நோக்கி, இதோ பார், நான் உங்களுக்காக வானத்திலிருந்து அப்பத்தை பொழிய போகிறேன். மக்கள் வெளியே போய் தேவையானதை அன்றென்று சேகரித்து கொள்ள வேண்டும். அன்றென்றுள்ள மன்னா சேகரித்து கொள்ள வேண்டும் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதோ இன்று காலை பொழுதிலே நீர் எங்களுக்காக கொடுக்க இந்த வார்த்தை, நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்ற வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. இதை கேட்கப் போகின்ற கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும், யூடியூப் வழியாக கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் தாமே நிறைவாக 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 ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஆசீர்வதிக்க போவதற்காய் நன்றி. அநேக பிள்ளைகளுக்கு இது பிரயோஜனப்படும்படி, அநேக பிள்ளைகளுக்கு இது சென்றடையும்படி உம்முடைய கரங்களை நான் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா தடைகளையும் மாற்றி நீர் எடுத்து போட்டு இந்த செய்தியை தேசத்தில் உள்ள அனைத்து பிள்ளைகளையும் பார்க்கும்படி கேட்கும்படி செய்ய போவதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. நான் உன் மீது அக்கறை கொண்டுள்ளேன் என்ற வார்த்தை நீர் எனக்கு தந்த கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. நீர் இதை செய்வீர் என்று நான் விசுவசிக்கிறேன் அப்பா. ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.